Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான introduction to trigonometry ல இருந்து exemplar problems பார்க்க போறோம். introduction to trigonometry பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த basic things உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நம்ம கிட்ட 6 ரேஷியோ இருக்கு. sin, cos, tan, cosecant, secant, cot அப்படின்றது. ஸோ இதுல வந்து sin cos வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக்கான விஷயம். இதை வந்து சைனை வந்து நம்ம ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ்னும் காஸ் அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ்னு சொல்லுவோம். சைனையும் காசையும் டிவைட் பண்ணாலே tan கிடைச்சிரும். tan தீட்டா வேணும்னா சைன் தீட்டாமே காஸ் தீட்டாமே நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். மற்ற 3 ரேஷியோக்களான கொசிக்கன், சீக்கன், காட்டு 3 பேருமே இவங்க 3 பேரோட ரெசிப்ரோக்கல் தான். கொசிக்கன்னா 1/sin எழுதிக்கலாம், சீக்கன்னா 1/cos, காட்டுனா 1/tan. இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. அதே மாதிரி காட் தீட்டாவை நம்மளால என்னன்னு எழுதிக்க முடியும்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா அது டேனோட ரெசிப்ரோக்கல் தானே. அப்போ டேனை வந்து ரிவர்ஸ் பண்ணாலும் காட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுல இருந்து இப்போ இந்த ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஐடென்டி இப்படியே தான் யூஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 1 + cot squared = cosecant squared அப்படின்றது என்னோட ஐடென்டி. இந்த ஐடென்டி இப்படி கூட யூஸ் ஆகலாம். 1 = + cot squared அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அப்போ cosecant squared தீட்டா மைனஸ் cot squared தீட்டா என்னன்னு கேட்டாங்கன்னா அதையும் நீங்கள் என்னன்னு சொல்லணும், 1ன்னு சொல்லணும். ஒரு பேப்பரில் எப்படி கூட கேட்டிருக்காங்க அப்படின்னா 9 times cosecant squared theta minus 9 times cot squared theta ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம 9 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா உள்ள cosecant squared minus cot squared வேல்யூ 1 வந்து ஆன்சர் 9 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம இதை பார்க்க a² - b² பேட்டர்ன்ல இருக்கு பாருங்க. நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சுட்டு வந்த ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா வந்து a² - b² எப்பெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கோ நம்மளால அதை a + b × a - bன்னு எழுதிக்க முடியும். அதே மாதிரி இதுல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கொஸ்டின் வந்து cosecant squared theta minus cot squared theta அப்படின்றது வந்து 1 நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இது a² - b² ஃபார்மேட்ல நம்மளால என்னன்னு எழுதிக்க முடியும்னா cosecant theta plus cot theta multiple by cosecant theta minus cot theta. இதோட வேல்யூ கண்டிப்பா என்னன்னு எழுதிக்கலாம், 1ன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரெசிப்ரோக்கல். அதாவது இப்போ வந்து நமக்கு வந்து பிளஸ் கொடுத்துட்டு மைனஸ் கேட்கலாம். ஸோ இதில் வந்து ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு மைனஸ் கூட கேட்கலாம். இப்போ சப்போஸ் cosecant theta மைனஸ் cot thetaவோட வேல்யூவை கண்டுபிடிங்க, ப்ளஸ் வேல்யூவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை மற்ற மெத்தட்லலாம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஃபார்முலாவை டேரெக்டாக நம்மளால் அப்ளை பண்ணிக்க முடியும். தெரிஞ்சுக்கோங்க, இங்கே இருந்தால் மல்டிப்பிள் இருந்த cosecant + cot அங்கே போச்சுன்னா டிவிஷனுக்கு போயிருக்கும். அப்போ cosecant - cot வேணும் அப்படின்னா 1/cosecant + cotன்னு எழுதினாலே போதுமானது. இது தெரிஞ்சால் அந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், cosecant theta plus cot theta வந்து p, then prove that cos thetaவோட வேல்யூ வந்து p² - 1/p² + 1 அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. cosecant plus cot கொடுத்துட்டு வெறும் காஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம டைரக்டா இதை எப்படி தெரியுமா சால்வ் பண்ணலாம். cosecant theta plus cot thetaவோட வேல்யூ p இருந்ததுன்னா கண்டிப்பா cosecant theta minus cot thetaவோட வேல்யூ டெஃபினட்டா 1/p தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். இதோட ரூலை தான் நம்ம இப்போ பார்த்தோம். நம்மளால டைரக்ட் ஃபார்முலாவை அதை அப்ளை பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இந்த 1/p நம்ம டைரக்டா எழுதுறோம். இதுல பிளஸ் கேட்டாலும் மைனஸ் எடுத்துக்கலாம், மைனஸ் கேட்டாலும் நம்ம பிளஸ் ரெசிப்ரோக்கலா எடுத்துக்கலாம். ஸோ இது எழுதியாச்சு. இப்போ ஏதாவது ஒரு ரேஷியோவை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல நம்ம கிட்ட 2 ஈக்குவேஷன் இருக்கு. ரெண்டுத்தையும் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ எலிமினேஷன் மெத்தட்ல இதுல பிளஸ் cot theta இருக்கு, இதுல மைனஸ் cot theta இருக்கு. இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 cosecant theta, இது ஒரு 1 cosecant theta. அப்ப ஆட் பண்ணா 2 times cosecant theta = p plus 1/p அப்படின்னு கிடைக்குது அடிஷன்ல. ஸோ இதை நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். p × 1 p² plus 1/p அப்படின்னு கிடைக்குது. இதுதான் 2 times cosecant thetaவோட வேல்யூ. மல்டிபிள் இருக்கட்டும், அந்த பக்கம் எடுத்துட்டு போனா டிவிஷனுக்கு போகும். அப்போ cosecant theta = p² plus 1/2p அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது வந்து உங்களோட கொசிகண்டோட வேல்யூ. கொசிகண்ட் கேட்டிருந்தா இப்படியே விட்டுடலாம், சைன் கேட்டாங்கன்னா இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ cosecant, secant இதுல இருந்து எது வேணாலும் உங்களை கொஸ்டின் கேட்கலாம். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா cosecant thetaனா எந்த சைடு பை இந்த சைடு, ஹைபாட்டனஸ் பை ஆப்போசிட் சைடு, சைனோட ரெசிப்ரோக்கல்னு பார்த்துருக்கோம். இப்போ நான் ஒரு இங்கே ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இதுல ஹைபாட்டனஸ் வந்து p² + 1, ஆப்போசிட் சைடு வந்து 2p. அப்போ வந்து அட்ஜசன்ட் என்ன இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். இதை நீங்க பித்தாகரஸ் அப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா இதை டைரக்டா இது கண்டிப்பா p² - 1 தான் இருக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம். இது எப்படி வந்ததுன்னா இது உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல நம்ம படிச்சது தான். பித்தாகரன் ட்ரிப்ளெட் அப்படின்றது ஒரு சைடு 2m இருந்ததுன்னா
ஒரு சைடு m ஸ்கொயர் பிளஸ் ஒன்னும் ஒரு சைடு m ஸ்கொயர் மைனஸ் ஒன்னும் கிடைக்கும். இதில் m ஸ்கொயர் பிளஸ் ஒன் கண்டிப்பாக ஹைப்பர்டெனஸாக இருக்கும். இந்த ரூல் எனக்கு தெரியும் மேம், சின்ன கிளாஸ்ல இருந்தால் நீங்கள் டேரெக்டாக எழுதிக்கோங்க. அப்படி இல்லைனா மேம் ஹைப்பர்டெனஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் பிளஸ் சைட் ஸ்கொயர் போட்டு கண்டுபிடிக்கலாம்னா கண்டிப்பாக கண்டுபிடிங்க. ஆனால் அதில் ஒரு 1 மினிட் நமக்கு வேஸ்ட் ஆகும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றதுனால இப்போ இங்கே கொசிக்கன் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க, காஸ் தீட்டா கேட்டிருந்தாங்க. காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, adjacent side by hypotenuse side. adjacentல என்ன கிடைச்சிருக்கு, p squared minus 1, hypotenuseல என்ன கிடைச்சிருக்கு, p squared plus 1. இப்படி எழுதி நம்ம சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்ல மேம் இந்த ட்ரையாங்கிள் எழுதாம வேற எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, இப்போ இங்க வந்து கொசிகன் கிடைச்சிருக்கு. கொசிகன்ட்ல இருந்து நம்மளால சைனை கண்டுபிடிக்க முடியும். சைன் தீட்டானா என்னது, இதை ரெசிப்ரோக்கல் பண்ண கிடைச்சிரும். அப்போ இது 2p by p squared plus 1 அப்படின்னு எழுதிட்டு sin squared plus cos squared equal to 1 என்ற ஐடென்டிட்டியில சைனை கொண்டு போய் நீங்க சப்ஸ்டிட் பண்ணாலும் உங்களுக்கு இதே காஸ் வேல்யூ டெஃபினட்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ப்ரூவ் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan பிளஸ் காட்டன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூவ் தட்ல நம்ம இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரூட் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றதுல இருந்து சீக்கண்ட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ல எழுதிக்கலாம் 1 by cos ஸ்கொயர் தீட்டான்னு. ஏன்னா காசை ரெசிப்ரோக்கல் பண்ணாதான் சீக்கன் கிடைக்கும். பிளஸ் கொசிக்கன் வந்து சைனோட ரெசிப்ரோக்கல், அப்போ 1 by sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கூட நம்ம எழுதிக்க முடியும். எல்சிஎம் எடுக்கலாம். ரூட் ஆஃப் sin ஸ்கொயர் இன்ட்டு 1 மேலே sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா. டினாமினேட்டரில் சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் மல்டிபிள் இருக்கு. சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. மல்டிபிளிகேஷனில் பிளேஸ் மாற்றி எழுதுறதுனால எந்த மிஸ்டேக்கும் வராது. சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயரோட டேபிள் அவங்களோட ஐடென்டி வந்து 1. டினாமினேட்டரில் சைன் ஸ்கொயர் தீட்டாவும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் மல்டிபிள் இருக்காங்க. ஒரு ரூட்டுக்குள்ள டேர்ம்ஸ் வந்து ஸ்கொயர்ல இருந்தால் வெளியில வந்துடும். அதனால இதை 1 by சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஸ்கொயர்ல இருக்கு, அதனால ரூட்ல இருந்து வெளில வந்துடுச்சு. ஆனா எனக்கு இதை ப்ரூவ் பண்ணவே சொல்லல மேம். எனக்கு வந்து என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, tan பிளஸ் காட்டுன்னு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இதுல கொண்டு வர முடியல, எனக்கு சைன் அண்ட் காஸ் தான் வருது. ஸோ இந்த மாதிரி ரீச் ஆகலை அப்படின்னா LHS தனியா RHS தனியா கண்டுபிடிங்க. ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் வந்தது, அதனால இது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். ஸோ நம்ம இங்கே LHS ப்ரூவ் பண்ணிட்டோம், இந்த பக்கம் நம்ம RHS எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் 1 by 1 கூட எழுதலாம். இதை உங்களோட RHS வந்து tan தீட்டா பிளஸ் காட் தீட்டான்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. டேனை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன்ல எப்படி எழுதலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதலாம். காட் எப்படி எழுதலாம், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். எல்சிஎம் எடுத்தா சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். பிளஸ் காஸ் இன்ட்டு காஸ் இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். டினாமினேட்டரில் சைனும் காசும் மல்டிப்ளை வருது. அப்போ இதை வந்து சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். மேலே சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஐடென்டி 1. டினாமினேட்டரில் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா அப்படியே இருக்கு. நம்மளோட LHSோட ஆன்சரை பாருங்க, அதே தான் வந்திருக்கு. RHSம் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. 1 by சைன் இன்ட்டு காஸ், இங்கேயும் 1 by சைன் இன்ட்டு காஸ். இது உங்களோட LHSோட ஃபைனல் வேல்யூ, இது உங்களோட RHSோட ஃபைனல் வேல்யூ. அப்போ LHS ஈக்குவல் டு RHS ரெண்டு பக்கமும் சேமா வந்ததுனால ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு எழுதி சம்ம நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னொரு கொஸ்டின் பாருங்க, 1 plus sin square theta is equal to 3 times sin theta cos theta, then prove that tan theta ஓட வேல்யூ 1 or 1 by 2 உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் டேனை கொண்டு வர சொல்லியிருக்கிறதுனால முதல்ல கொஸ்டினை டேனை கன்வெர்ட் பண்ண பாருங்க. இப்போ இங்கே சைன் ஸ்கொயர் இருக்கு, டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் பண்ணால் நமக்கு டேன் ஸ்கொயர் ஈஸியாக கிடைக்கும் இல்லை, அதனால டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஆன் போத் சைடுன்னு எழுதியிருக்கேன். அப்போ 1க்கு கீழேயும் ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும், பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும். இங்கேயும் காஸ் ஸ்கொயர் தீட்டா பண்ணணும். 3 times sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நான் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டான்னு பிரித்து எழுதிக்கிறேன். ஏன்னா ஒரு காசை கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும்ன்றதுனால. இது 1 by காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குது. 1 by காஸ் ஸ்கொயர் அப்படின்றத நம்ம என்னென்னு எழுதிடலாம், சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம், ரெசிப்ரோக்கல். ப்ளஸ் சைன் பை காஸ்ன்றது டேன், அதனால இதை டேன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதியாச்சு. 3 இன்ட்டு சைன் பை காசுன்றது மறுபடியும் டேன் தீட்டாவை கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுவும் டேன் ஆயிடுச்சு, இதுவும் டேன் ஆயிடுச்சு. ஆனால் சீக்கன் ஸ்கொயர் மட்டும் அப்படியே இருக்கு. ஸோ சீக்கன் ஸ்கொயர் யூஸ் பண்ணி நம்மளோட ஐடென்டிட்டி 1 plus tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது தான் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இது நம்மளோட ஐடென்டிட்டி தான். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எங்கெல்லாம் சீக்கன் ஸ்கொயர் வருதோ அங்கே நம்ம 1 plus tan ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இல்லையா. அதனால இந்த சீக்கன் ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக 1 plus tan ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுக்கலாம். இங்கே ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இந்த ப்ளஸ் 3 tan தீட்டா இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 3 tan தீட்டா ஆகிட்டு ஈக்குவல் டு 0 ஆயிருக்கும். இல்லை 2 tan ஸ்கொயர் இருக்குது, ஆட் பண்ணிட்டா 2 time tan ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இது tan ஸ்கொயர் எழுதியாச்சு. அடுத்து tan எழுதிடலாம். மைனஸ் 3 tan தீட்டா இருக்குது.
இங்கே ஒரு +1 இருக்குது, அந்த +1 போட்டுட்டு ஈக்குவல் 0ன்னு பாருங்க. இதை பார்த்தா குவாட்ரேட்டிக் ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்க. 2 டைம் tan ஸ்கொயர் மைனஸ் 3 tan + 1 அப்படின்னு இருக்குது. நம்ம இதில் ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறோம். லெட் x is equal to tan தீட்டான்னு எடுத்துக்கலாம். எக்ஸை வந்து tan தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ இது என்ன ஆகும்? 2 டைம் இது tan ஸ்கொயர் வந்து x இருக்கிறதுனால x ஸ்கொயர் ஆயிடுச்சு. 3 டைம் இந்த tanன்றது x ஆயிடும். இந்த +1 ஈக்குவல் டு 0. இது ஒரு நார்மல் குவாட்ரேட்டிக் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ இந்த டேனுக்கு பதிலாக எக்ஸ் அப்ளை பண்ணோம், அதனால tan ஸ்கொயர் x ஸ்கொயர் ஆயிடுச்சு. இந்த tan வந்து எக்ஸ் ஆயிடுச்சு. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலே முடிச்சிடலாம். இங்கே 2 1s are 2, மல்டிபிள் பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் 3 வரணும். அப்போ -2 -1ன்னு எழுதணும். அப்போ தான் -3 நமக்கு கிடைக்கும். ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மில் இதை வந்து என்ன பண்ணிடுங்க, ஃபேக்டரைஸ் பண்ணிங்க. x ஸ்கொயர் -2x -1x + 1ன்னு இருக்குது ஈக்குவல் டு 0. காமன் டேர்ம்ஸை வெளில எடுத்தோம்னா 2x காமனாக இருக்கும். இதில் மிச்சம் ஒரு x, இங்கே ஒரு -1. இது ரெண்டுத்துல என்ன காமன்னா டேரெக்டாக எதுவுமே காமனாக இல்லை, அதனால -1 வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் இங்கே உள்ள +xம் இங்கே -1ம் கன்வெர்ட் ஆகும். x -1 காமன், இங்கே ஒரு 2xம் இங்கே ஒரு -1ம் இருக்கிறதுனால 2x -1 ஈக்குவல் டு 0. ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட 2 ரூட்ஸ். அப்போ x -1 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு டேர்ம், 2x -1 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு டேர்ம். -1 அந்த பக்கம் போனால் +1 ஆகிடும். இது 2x is equal to +1, மல்டிபிள் இருக்க 2 அங்கே போனால் டிவைட் ஆகும். அப்போ x is equal to 1 or 1/2 அப்படின்னு கிடைக்குது. டேனை தான் நம்ம எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போ tan θ is equal to 1 or 1/2 நமக்கு ஃபைனலைஸ் ஆகுது. இதை தான் உங்களை அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.